வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் இதுவரை 50 பகுதிகள் வாசித்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேட்டு எனக்கு ஆதரவு அளித்தமைக்கு மிக்க நன்றி. உங்களின் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட இதை அனுப்பி வைத்து அவர்களும் கேட்கச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பகுதி 51 காண்போமா? மாமுனிவர் நாரதருக்கும் துருவனுக்கும் இடையே நடந்த உரையாடலை காண்போமா? ஸ்ரீமத் பாகவதம். நாரதஸ்தத்துபாகன்ய ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்ப்ருஷ்ட்வா மூதநியகக்னேன பாணினா பிராகலிஸ்மிதக. நாரதர் துருவனை பார்த்து அவனுடைய தலையில் கை வைத்து தடவினார். நாரதருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? அகக்னேன, அதாவது ஒருவருடைய பாவங்களை போக்கக்கூடிய கரமாகும். அப்படிப்பட்ட தன்னுடைய திருக்கரத்தினாலே நாரதர் துருவனுடைய தலையை தடவி கொடுத்தார். துருவ மகாராஜா தன் அன்னை சுனீதியிடம் அரண்மனையில் நடந்ததை பற்றி கூறிக்கொண்டிருந்த பொழுது நாரதர் அங்கே இல்லை. அப்படியென்றால் எப்படி நாரதருக்கு இவற்றை பற்றி எல்லாம் தெரியும் என்ற கேள்வி நமக்குள் எழலாம். நாரதர் முக்காலமும் உணர்ந்த ஞானி ஆவார். ஒருவரின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் மூன்றையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்று அறிந்து கொள்ளும் சக்தி படைத்தவர் ஆவார். துருவனின் உறுதியான தீர்மானத்தை அறிந்து கொண்ட பிறகு அவனுக்கு உதவி செய்வதற்காகவே வந்தார். இதனை மற்றொரு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக பகவான் வீற்றிருக்கிறார். அதனால் ஓர் உயிரானது பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு தீவிரமாக இருந்தது என்றால் அதனை புரிந்து கொண்டு அவர் தன்னுடைய பிரதிநிதியாக நாரதரை அனுப்புகிறார். குரு கிருஷ்ண பிரசாதே பாயே பக்தி லதா பிஜ. ஒருவனுக்கு ஆன்மீக குரு மிகவும் முக்கியமாகும். ஆன்மீக குரு மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையினால் ஒருவர் பக்தி தொண்டில் ஈடுபடலாம். துருவனின் தீர்மானத்தினால் ஸ்ரீ கிருஷ்ணர் நாரதரை இங்கு துருவனுக்கு குருவாக அனுப்பி வைத்தார். துருவனின் தலையை தடவி கொடுத்த நாரதர் துருவனை பார்த்து கேட்கிறார், எங்கே கிளம்பி செல்கிறாய் என. அதற்கு துருவனும், நான் காட்டிற்கு சென்று தவம் புரிய செல்கிறேன். ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் இருந்து தந்தையின் மடியில் அமர்வதை காட்டிலும் பெரிய பதவியை அடையப் போகிறேன். அதற்காக காட்டிற்குள் செல்லப் போகிறேன் என்று கூறினான். எனது சிற்றன்னை என்னை தந்தையின் மடியில் உட்காரக்கூடாது என்று கூறிவிட்டாள். அது என்னை மிகவும் அவமானத்திற்கு உள்ளாக்கியது. அதனால் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டேன் என்று கூறினான். நாரதௌவாச்ச நாதுனாபி அவமானம் தே சம்மானம் பாபி புத்திரக லட்சயாம குமாரஸ்ய சக்தஸ்ய கிரீடனாதிஷு. நாரத முனிவர் துருவனிடம் கூறினார், எனது அன்பிற்குரிய பாலகனே, நீயோ வேடிக்கையிலும் விளையாட்டிலும் ஆர்வமுள்ள 5 வயது பாலகன். அவமானம் என்ற வார்த்தைக்கு உனக்கு பொருள் தெரியாத வயது இது. உன்னை அவமானப்படுத்திய வார்த்தைகளினால் நீ ஏன் இத்தனை பாதிக்கப்பட்டாய்? எதனால் இப்படி காட்டிற்கு செல்கிறாய் என்று துருவனிடம் கேட்கிறார். துருவனோ நாரதரிடம், என்னுடைய தாய்தான் காட்டிற்கு சென்று தவம் இருக்க சொன்னார். அதனால்தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் இருக்க வந்தேன் என்றார். நாரதர் துருவனிடம் கூறுகிறார், குழந்தாய் துருவா, தவம் புரிதல் அத்தனை எளிதன்று. நீ எளிதில் பகவானை அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறாய். அது எளிதில் முடியாத காரியம். ஸ்ரீமத் பகவத்கீதை. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோஷயதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். ஒருவன் பகவானுடன் ஒன்றிணைந்து தெய்வீக நிலை பெற்று கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் போது அவனுக்கு துன்பம் என்பது இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர தூய பக்தனுக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லாததால் இயற்கையாகவே அவன் எப்பொழுதும் இன்பம் நிறைந்தவனாய் இருக்கின்றான். ஒருவன் உன்னத நிலையில் இருக்கும் பொழுது துக்கப்படுவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் அவனிடம் ஒன்றுமில்லை. அதாவது புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒருவனது முன்வினை பயன்களால் வருபவை. அதனால் ஒருவன் எத்தகைய சூழ்நிலையிலும் மகிழவோ அல்லது வருந்தவோ கூடாது என்று துருவனுக்கு எடுத்துரைக்கின்றார் நாரதர். மாமுனிவர் நாரதர் துருவனிடம் எத்தகைய சூழ்நிலையிலும் ஒருவன் திருப்தி அடைதல் வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அறிவுடைய ஒவ்வொருவரும் தமது உடற்கருத்தின் காரணமாக இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிறோம் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும்.
இந்த உடலியல் கருத்திற்கும் மேற்பட்ட உன்னத நிலையினை ஒருவன் அடையும் பொழுது அவன் புத்திமான் என கருதப்படுவான். அவன் அதிலும் சிறப்பாக ஒரு பக்தன் அனைத்து இழப்புகளையும் கூட பரமபுருஷ பகவானின் பரிசுகளாக கருதி ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பக்தன் துக்கத்திற்கு ஆளாகும் பொழுது அவன் அதனை கடவுளின் கருணை என்று ஏற்றுக்கொண்டு அவன் தனது மனம், உடல், புத்தியினால் பகவானை மீண்டும் மீண்டும் வழிபடுகிறான். ஆகையினால் பகவானின் கருணையினை மட்டும் சார்ந்து புத்திமான் எப்பொழுதும் திருப்தி அடைதல் வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் அதமாத்ரோபதிஷ்டேன யோகேனாவருருத்சசி யத் பிரசாதம் ச வைபும்சாம் துராராத்யோ மதோ மம. நீ உன் அன்னையின் ஆலோசனையின் பேரில் தவம் செய்ய வந்துள்ளாய். ஆனால் பகவானின் கருணை இல்லாமல் அவ்வளவு எளிதாக ஒரு சாமானிய மனிதனால் இது போன்ற கடுமையான தவங்களை செய்ய முடியாது. பகவானை திருப்திப்படுத்துவது மிகவும் கடினமான செயலாகும். நாரத முனிவர் துருவனை சோதித்தல். நீ அப்படியே உறுதியாக தவம் செய்ய வந்துள்ளாய் என்றாலும் நீ அடைத்தவுடன் ஸ்ரீமன் நாராயணன் வந்து விடுவாரா? அது அத்தனை எளிதல்ல. ஏன் தெரியுமா? நாரத முனிவர் தொடர்ந்து கூறுகிறார், துர்வா, பல ஜென்மங்களாக தீவிரமாக இந்த யோகத்தில் ஈடுபட்டிருக்கும் எத்தனையோ முனிவர்கள் கூட இன்று வரை பகவானை காணவில்லை. திருமாலை பாசுரம். பெண்ணுளாம் சடையினானும் பிரம்மனும் உன்னை காண்பான். எண்ணுளா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆணை கன்றருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னோ கலை கணா கருதுமாறே என்று மிக அழகாக தொண்டரடி பொடியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் பாடுகின்றார். தேவர்களெல்லாம் தவம் புரிந்தாலும் கூட, ரிஷிகளெல்லாம் தவம் புரிந்தாலும் கூட, பல பல ஊழி காலங்கள் கடந்தும் கூட, பல பிறவிகளை கடந்தும் கூட அவர்களாலேயே பகவானை காண இயலவில்லை என்கிறார். 5 வயது பாலகன் நீ, அவ்வளவு எளிதாக பகவானை காண இயலுமா? அதனால் இத்தகைய செயலை நீ செய்ய வேண்டாம். நான் சொல்வதை கேள். என் அன்பு குழந்தாய், நீ இம்முயற்சியில் இறங்க வேண்டாம். அது வெற்றி அடையாது. நீ உன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பிச் செல்லுதல் நலம். நீ வளர்ந்து பெரியவனானதும் பகவானது அருளினால் இது போன்ற யோக முறைகளை செய்வதற்கு உனக்கு வாய்ப்பு கிட்டலாம். அப்பொழுது நீ இதனை செய்வாயாக. முற்றிலும் பயிற்சி பெற்ற ஒருவனே தன் வாழ்வின் இறுதியில் ஆன்மீக பக்குவம் பெறுகிறான். அதனால்தான் வேத முறையானது வாழ்க்கையினை 4ஆக பிரித்து இருக்கின்றது. ஆரம்பத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கும் ஒரு சீடன் தகுதி பெற்ற ஆன்மீக குருவின் கீழ் வேதங்களை கற்க வேண்டும். பிறகு அவன் இல்லறத்தனாகி வேத முறைக்கேற்ப தன் இல்லற கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். பின் வானப்பிரஸ்தனாகி முதிர்ச்சி அடைந்து படிப்படியாக இல்லறம் மற்றும் வானப்பிரஸ்தத்தை விட்டு நீங்கி துறவு நெறி என்னும் சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து முழுதும் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். நாரத முனிவர் துருவ மகாராஜாவை சோதிப்பதற்காகவே இந்த அறிவுரையினை கூறுகின்றார். உண்மையான கட்டளை என்னவெனில், ஒருவன் தனது வாழ்வின் எந்த நிலையில் இருந்தும் பக்தி தொண்டினை தொடங்க வேண்டும் என்பதே ஆகும். ஆயினும் ஒரு ஆன்மீக குருவிற்கு ஒருவன் எந்த அளவிற்கு பக்தி தொண்டு செய்வதில் ஆர்வமுடையவனாக இருக்கிறான் என்பதை சோதிக்கின்ற கடமை இருக்கின்றது. நாரத முனிவர் கூறிக்கொண்டு வருவதை துருவன் மிகுந்த பக்தியோடு கேட்டுக்கொண்டு வருகிறான். துருவனே, நான் உனக்கு இப்பொழுது ஒரே ஒரு அறிவுரையை மட்டும் கூறுகிறேன். அதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அதை நீ கடைபிடிப்பாயாக என்று நாரதர் கூறுகிறார். நாரதருடைய சோதனையில் துருவன் எவ்வாறு வெற்றி பெறுகிறான் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 52 காண்போமா? நன்றி, வணக்கம்.